இப்போ அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு, அரை தக்காளி, கருவேப்பிலை. அவரைக்காய் வந்து கழுவிட்டு நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போவுமே காய்களை பார்த்திங்கன்னா கழுவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறேன் அவரைக்காய் பொரியல் போடுறதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு போட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிச்சு. உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம போட்டது கருவேப்பிலை போட்டுக்கோ. இதிலே பூண்டையும் போட்டுக்கோ. பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ஒரு அரை தக்காளி போட்டுக்கோ. பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சு அவரைக்காய் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கி எடுத்துக்கோ. சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் தான். இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, பருப்பு கடையிலுக்கு, ரசத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்பா. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கி வந்துடுது. இந்த டைமுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சள், ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் அதிகம் தெளிக்கக்கூடாது. ஒரு லைட்டாக தெளித்தாவே போதும். அந்த கலர் மாறவே கூடாது. அந்த நிறையா அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. பார்த்திங்கன்னா நான் 1/4 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும். பொரியல் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கலவி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் அது வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா அவரைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.